இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்துக்கு வரவுள்ளார். நாளை ராஜஸ்தான், குஜராத் பயணங்களை முடித்துக் கொண்டு இரவு 9 மணிக்கு சென்னை வருகிறார். பின் கவர்னர் மாளிகையில் தங்குகிறார். மறுநாள் மார்ச் 1ஆம் தேதி காலை 11:45 மணிக்கு புதுச்சேரி செல்கிறார். அங்கு லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சுமார் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை துவக்கியும் அடிக்கல் நாட்டியும் உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட கரசூர் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையை திறந்து வைக்கிறார். புதிய தொழிற்பேட்டையில் மருந்து பூங்கா, ஜவுளி பூங்கா, ஐடி பூங்கா, சென்னை ஐஐடி ஆராய்ச்சி மையம், ஜிப்மரின் மேம்பட்ட சுகாதார வசதி மையம் போன்றவை இடம்பெறவுள்ளன. புதுச்சேரி நிகழ்ச்சிக்கு பிறகு மதுரை செல்லும் பிரதமர் மோடி பிற்பகல் 3 மணி அளவில் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். சுமார் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை அவர் துவக்கி வைத்து உரையாற்றுகிறார். பிரதமர் துவக்கி வைக்கும் திட்டங்களில் மரக்காணம் புதுச்சேரி இடையிலான 4 வழி சாலை, பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழி சாலை திட்டம் போன்றவை இடம்பெறுகின்றன. அம்ரித் பாரத் திட்டத்தில் புனரமைக்கப்பட்ட மொரப்பூர், பொம்மிடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி சந்திப்பு, காரைக்குடி சந்திப்பு, திருவாரூர் சந்திப்பு ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைக்கிறார். கும்பகோணம், ஏற்காடு, வேலூரில் 3 புதிய பண்பலை வானொலி நிலையங்களை அவர் திறந்து வைப்பதுடன் சென்னை கடற்கரை மற்றும் எழும்பூர் இடையிலான 4வது ரயில் பாதையை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். மதுரை அரசு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மாலை 4 மணி அளவில் திருப்பரங்குன்றம் சென்று முருகன் கோயிலில் பிரதமர் வழிபடுகிறார். அதன் பிறகு மதுரையில் நடைபெறும் NDA பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு டெல்லி புறப்பட்டு செல்கிறார்.